பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திருத்துவ தேவன் சகல வேதாகம அடிப்படை சத்தியங்களையும் மூன்றாக அமைத்திருப்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். அதே போல இந்த நெகேமியா 3:31 சொல்லப்பட்டிருக்கின்ற நிப்காத் வாசல் அடையாளப்படுத்துகிற இந்த நியாய தீர்ப்பும் மூன்றாக இருக்கின்றது. எனவே இந்த மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்து வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11 நாம் பார்க்கின்றோம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எனவே இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படாத அனைவரையும் அந்த அக்கினி கடலிலே தள்ளுகிற அந்த நியாய தீர்ப்பாக இருக்கின்றது. எனவே இந்த மிப்காத் வாசல் என்பது அது இன்ஸ்பெக்ஷன் அல்லது பரிசோதனை அல்லது அது நியாயம் தீர்க்கும் ஒரு இடம், அதை அடையாளமாக காட்டுகின்றது. எனவே ஆட்டு வாசலிலே அங்கே அந்த மதில் ஆரம்பித்து அதை வரிசையாக நாம் பார்க்கும் பொழுது இது கடைசியிலே நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அப்பொழுது நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். தேவனிடத்திலே நம்முடைய கிரியைகளை குறித்த கணக்கு இருக்கின்றது, நம்முடைய எண்ணங்களை குறித்த கணக்கு இருக்கிறது, நம்முடைய வார்த்தைகளை குறித்த கணக்கு இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் அங்கே நியாய தீர்ப்பு உண்டாகும் என்பதைத்தான் இந்த 3ஆம் அதிகாரம் நெகேமியா 3வது அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற 10 வாசல்களில் கடைசி வாசலாகிய இந்த மிப்காத் வாசல் இந்த நியாய தீர்ப்பை குறிக்கின்ற வாசலாக இருக்கின்றது.